Hello guys, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா paraphrasing tool அப்படி பத்தி பார்க்க போறோம். Paraphrasingனா என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். சோ அதாவது நீங்க ஒரு சென்டென்ஸ் எழுதிருக்கீங்க, அந்த சென்டென்ஸை வேற விதமா கன்வர்ட் பண்றது தான் paraphrasing. நீங்க ஒரு கண்டென்ட் பிளாகரோ இல்ல கண்டென்ட் ரைட்டரோ எந்த ஒரு கண்டென்ட் எழுதுறவங்களாலும் சரி, இல்ல உங்களோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க வேற ஒரு வெப்சைட்ல இருந்து வேற ஒரு பேப்பர்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸை யூனிக்கா மாத்துறோம். சோ நீங்க ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்றீங்கன்னா நீங்க அதே அப்படி காப்பி பேஸ்ட் பண்றது நல்லா இருக்காது. பட் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளவா வரல அப்படின்ற பட்சத்துல நீங்க அந்த சென்டென்ஸை ரீரைட் பண்ணலாம். உங்களுக்கே அந்த ரீரைட் பண்றதுக்கான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். இதை வேற மாதிரி இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே இன்னும் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா ரீரைட் பண்ணணும்னா அந்த வேர்டுக்கு சிமிலரா மீனிங் தர வேற ஒரு வேர்டு யூஸ் பண்ணும். பங்க்சுவேஷன்ஸ் கிராமர்ஸ் வேற மாத்தி எழுதலாம். அந்த மாதிரி சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரே மாத்தி எழுதலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு சிம்பிள் ஏஐ யூஸ் பண்ணி பண்றது தான் இந்த paraphrasing டூல்ஸ். இதுல நிறைய டூல்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா Quillbot அப்படின்றத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஒன் ஆஃப் த டூல் தான். ஸோ இந்த டூல் வந்து பார்க்க கன்வீனியன்ட்டா இருக்கு. ப்ரீமியமுக்கும் ஃப்ரீக்குமே வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. நம்ம எதுவும் ப்ரீமியம்ல இருக்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெரிய லெவல்ல கண்டென்ட் ரைட் பண்ணணும்னு கிடையாது. அதுல மேஜரான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து 700 கேரக்டர்ஸ் தான் உங்களால என்டர் பண்ணி ஒன் டைம் வந்து அட் ஒன்ஸ் உங்களால பண்ணிக்க முடியும். ப்ரீமியம்ல வந்து 10,000 கேரக்டர்ஸ்க்கு மேல உங்களால காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டாலே போதும், அவ்வளவுதான். எதுக்கு நம்ம அவ்வளவுதான் ப்ரீமியம்லாம் பை பண்ணணும். ஸோ ப்ரீமியம் பை பண்ணணும்னா நீங்க பை பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ அந்த paraphrasing டூலுக்கு போவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அதோட சைட் பாத்தீங்கன்னா quillbot.com. ஸோ Quillbot பேரே வந்து டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா paraphrase, summarizing, grammar checker யூஸ் பண்றாங்க. grammar checker பீட்டா செக்ஷன்ல இருக்கு போல. அந்த எக்ஸ்டென்ஷன்ஸுமே இருக்கு. எக்ஸ்டென்ஷன்னா என்னன்னு தெரியும். நீங்க ஆன்லைன்ல Chrome வெப் யூஸ் பண்ணீங்கன்னா அதுல இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். கூகுள் டாக்ஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அப்புறம் கூகுள்ல எந்த ஒரு இடத்துல நீங்க டைப் பண்ணாலுமே அப்பயே வந்து அந்த எந்த சைட்டுலாம் கிடையாது, இந்த சைட்டுக்கு தான் போய் பண்ணணும்னு கிடையாது. உங்களோட கூகுள் டாக்குமெண்ட், உங்களோட இல்லை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டாக்குமெண்ட்லேயே டைரக்டா வந்து உங்களால paraphrase பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஸ்கூலை பத்தின ஒரு குட்டி பேராகிராஃப் வந்து விக்கிபீடியால இருந்து எடுத்து போட்டு வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா மோட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, மேல இங்க இருக்கு இல்லையா, அந்த மோட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட், ஃப்ளூவன்சி, கிரியேட்டிவ் பிளஸ், ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஷார்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் இருக்கு. இப்போ பார்த்தா கிரியேட்டிவ் கொடுத்தனா அவங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சேஞ்சஸ் த சென்டென்ஸ் த மோஸ்ட் பட் இஸ் ஆல்சோ த மோஸ்ட் லைக்லி டு த மேக் எரர்ஸ். அது கிரியேட்டிவ்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தப்புகளோட இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் பிளாகர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ வந்து நம்ம கிராமர்லாம் வச்சு பக்காவா எழுதணும்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது. நம்மளுக்கு வர்றது அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா புரியணும், ஃபன்னா இருக்கணும், அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்னா இது மிடில் கிரவுண்ட் ஆஃப் சேஞ்சிங் த இன்புட் அண்ட் கீப்பிங் த மீனிங். ஸோ ரொம்ப பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது, மீனிங் அப்படியே இருக்கும். அண்ட் ஃப்ளூவன்சி அப்படின்றது நான் இம்ப்ரூவ் ஃப்ளூவன்சி அண்ட் ஃபிக்ஸஸ் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். ஸோ இது வந்து ஃப்ளூவெண்ட். இது செகண்ட் மெத்தட் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இன்னும் நிறைய இருக்குது, அதெல்லாம் இப்போ படித்து காமிச்சா அந்த வேலைக்காகாது. ஏன்னா அதெல்லாம் வந்து அன்லாக்கும் பண்ண முடியாது ப்ரீமியம் யூஸர் தான். அந்த சினானிம்ஸ்னு இருக்கியா, சினானிம்ஸ்னா இப்போ இந்த பேராகிராஃப்ல இருக்க ஒரு வேர்டுக்கு இன்னொரு வேர்டு வந்து சேம் மீனிங்கை தரும். அந்த மாதிரி மீனிங் உள்ள வேர்ட்ஸ் வந்து நிறைய இதுல கொண்டு வரணுமா இல்லை கொஞ்சமா கொண்டு வரணுமா, அதுதான் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. லெஸ் சேஞ்சஸ் மோர் அக்யூரேட்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மியான சினானிம் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும் அப்படின்றது தான் நல்லது. ஏன்னா எல்லாத்துக்குமே சினானிம் வந்து மாற்ற முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சினானிம் வந்து ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு. ஒரு சிலது வந்து யாருக்குமே தெரியாது. ஈவன் நல்லா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சவங்களுக்கே வந்து அவ்வளவு சினானிம்ஸ் தெரியாது. ஸோ அந்த மாதிரி வேர்ட்லாம் நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம்னா அது வேலைக்கே ஆகாது. அதனால வந்து இது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்துருங்க. இது வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீமியம் எதுக்கு, அவங்களே வந்து லெஸ் சேஞ்சஸ் மோர் அக்யூரேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 400 கேரக்டர்ஸ் இருக்கு. அதாவது 400 கேரக்டர்ஸ்ல 307 வந்து இன்பில்ட் பண்ணிட்டோம். பட் நான் வந்து பார்க்கும்போது 700 போட்டிருந்துச்சு. ஸோ ஓகே, நான் வீடியோ கடைசியில் செக் பண்ணி சொல்றேன். இப்போ நம்ம paraphrase அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் அப்படியே இங்கே கன்வெர்ட் ஆகி வேற ஒரு டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் போட்டு அதுக்கு சேம் மீனிங்ல ஒரு பேராவா இங்க வரப்போகுது. ஸோ அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆகி வந்துருச்சு. அது கொஞ்சம் இந்த சிஸ்டம் கொஞ்சம் லோ எண்ட் அப்படின்றதுனால ரொம்பவே லேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நெட் ப்ராப்ளம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் இஸ் a type of education institution that provides learning spaces and environment. ஸோ வந்து அங்கே இருக்க அந்த லேர்னிங் ஸ்பேசஸ் அண்ட் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை தூக்கிட்டு வெறும் அப்படியே ஒரே லேர்னிங் போட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்விஷன், அதுக்கப்புறம் மேண்டட்டரி, அங்கே வந்து அப்படியே ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி கம்பல்சரிக்கு பதிலாக மேண்டட்டரி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வரும்.
ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் ஹியர் டு ரீப்ளேஸ் செலக்ட் அண்ட் சென்டென்ஸ். ஸோ எந்த சென்டென்ஸ் அகைன் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதை இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் dash of schools in the system. Students pass through a series of schools in the system, undergoes a series of schools, undergo a lot of schools. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு மொத்தமாகவே மாற்றணும் அப்படின்னா டோட்டலாக செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா அகைன் மாறிடுச்சு. ஸோ அகைன் நம்ம ரீப்ளேஸ் கொடுக்குறோம். ஸோ மாறிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த சென்டென்ஸ் மட்டும் இப்போ எனக்கு செட் ஆகலை அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் மாறும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே உங்களுக்கு கீபோர்ட் கொடுத்துருக்காங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு. அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு TXT இல்லை டாக்குமெண்ட்டாக தான் பார்த்தீங்களா டாக்குமெண்ட் MS வேர்டில் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களா பேராப்ரேஸ் கொட்டேஷன்ஸ், யூஸ் கண்ட்ராக்ஷன்ஸு, அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் நிறைய இருக்குது. ஷோ சேஞ்ச்டு வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஷோ ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச்னா அந்த பிரேஸே வந்து வேற மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ இதோட ரீஃப்ரெஷ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம கெட் ப்ரீமியம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ரீமியம் எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணணும். இப்போ வந்து இதில் சைன் அப்பே பண்ணல, ஓகேங்களா, சாரி. ஸோ அதனால தான் உங்களுக்கு 400 காமிச்சிட்டு ஒருவேளை நீங்கள் சைன் அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அவைலபிள் கேரக்டர் 700ஆகவும் ப்ரீமியம் அக்கௌண்ட்டுக்கு 10,000ஆகவும் இருக்குது. அதே மாதிரி வேற என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ரைட்டிங் மோட்ஸ், நம்மளுக்கு வந்து 2 தானே இருக்குது. இங்கே வந்து 3 ரைட்டிங் மோட்ஸ், இது வந்து சைன் அப் பண்ணணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் 1 ஃப்ரீஸ் வேர்ட்னா இந்த வேர்டு வந்து எனக்கு இந்த மஸ்ட், இதை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வேர்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். கூகுள் குரோம் டாக்ரோம் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 sentences processed at once, ஓகேங்களா. ஸோ ஒரு கட்டத்தில் 2 சென்டென்ஸ் வரைக்கும் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இது வந்து என்ன கணக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து நம்ம 3 சென்டென்ஸ் வந்து பண்ணோம். ஸோ இந்த ஸ்கூல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 2 3 சென்டென்ஸ் இது எனக்கு என்னன்னு தெரியல. பட் அதே மாதிரி சினானிம்ஸ் ஆப்ஷன் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 4 சினானிம்ஸ் ஆப்ஷன்ஸ். ஸோ இவ்வளோதான் ப்ரீமியம்க்கும் ஃப்ரீக்கும், அவ்வளோ மேஜர் டிஃப்ரென்ஸ் இல்லை. சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன் அப் பண்ணால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஒரு ரைட்டிங் மோடும் 700 பேசர் கேரக்டருமே வந்து உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி பேராப்ரேசிங் இல்லை வேறு ரைட்டிங் கண்டென்ட் டூல்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபியூச்சரில் போட்டுகிட்டே வரேன். ஏன்னா எனக்குமே தேவைப்படுது. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. முக்கியமாக ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டெக் அப்டேட்ஸ், ஜென்ரல் நாலேஜ் இந்த மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.